Hi, hello, வணக்கம் and welcome back to my channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Why Not Reaction. ஓகே, நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்? YouTubeல ஜெனரலா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு தம்ப்நெயில் சிக்கிச்சு. ஏன்னா உள்ள இத்தனை ஸ்டார்ஸ் இருக்காங்கங்கறத பார்த்து நான் வந்து லைக் ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஸ்டார்ஸ் என்ன சிங்கிள் தம்ப்நெயில். நம்ம கமல் சார் இருக்காங்க, மம்முட்டி சார் இருக்காங்க, மோகன்லால் சார் இருக்காங்க, நம்ம ஃபகத் ஃபாசில் இருக்காரு. இத்தனை பேர் இருக்கக்கூடிய ஒரு படமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தேன். இன்னுமே டீப்பா பார்க்கும்போது தெரியுது அதுல 9 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் வித் 9 சூப்பர் ஸ்டார்ஸ். ஸோ அப்படின்னு தெளிவா போட்டிருக்கு. இது ஒரு மலையாளம் வெப் சீரிஸ், மீன்ஸ் லைக் ஓடிடியில் வரக்கூடிய ஒரு ஆந்தாலஜி கைண்ட் ஆஃப் மூவி அப்படின்னு தெளிவா தெரியுது. அந்த தம்ப்நெயிலேயே Z5ல தான் வந்து August 15 ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, இதோட ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. வாங்க ட்ரெய்லருக்குள்ள போகலாம். இது எந்த அளவுக்கு நம்மளை எக்ஸைட் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். In all things of nature, there is something of the marvelous. ആരംഭമേ അമർക്കളം. സാഹിത്യത്തിലെ ആധുനികതയുടെ പര്യായമാണ് എം.ടി. സർ. എം.ടി. വാസുദേവ് ஒரு சீரியஸான மேட்டர் தான் உள்ள இருக்கு போல. எங்க இருக்கீங்க? நாளை கடுகுனா வைக்கும். ஒரே ஒரு நாடு. செமையாச்சு. You asked about relationship. It didn't work. நேச்சுரலா இருக்கு பாருங்களேன். 8 டைரக்டர்ஸ். ஓகே, ஒரு டைரக்டர்ஸ் ஒரு நேம் வருது. அமகன் போലുള്ള ഒരു ശബ്ദം അപ്പുറത്ത് ஆறாலாம் பயங்கரமா இருக்கு. இல்ல ஹாரரா இருக்கும் போலே. നാടുകളിലാണ് അങ്ങോട്ടുള്ള യാത്ര. ഭയങ്കര സീരിയസാണ്. എം.ടി. വാസുദേവ് ഉണ്ടായിരുന്നു. ഗ്രാമത്തിന്റെ പ്രകൃതി മാറി, മനുഷ്യർ മാറി. ആരെയോ ബോധിപ്പിക്കാൻ ഉത്തരവാദിത്വം ഏറ്റെടുക്കുകയാണ് എൻ്റെ ഗ്രാമം. മനോരാധങ്ങൾ. ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ட்ரெய்லர் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு ஃப்ரேமுமே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லரான ஒரு சப்ஜெக்ட் எல்லாமே. அதுல வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹாரர் கூட இருக்கிற மாதிரி தெரியுது. ஹாரர் சீன்ஸ்லாம் பயங்கரமாக காமிக்கிறாங்க. மேபி கண்டிப்பா இருக்கலாம். ஒரு 9 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் எழுதின ஒரு ஒரு நாவலை வந்து 9 டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் ஒரு 9 டிஃப்ரெண்ட் ஸ்டோரி மூலமா சொல்றாங்களா எனக்கு சரியா தெரியல. ஒருத்தர் எழுதின ஸ்டோரி தான் இது. ஆக்சுவலா அவ்வளோ சூப்பரா ரியலா அவ்வளோ சூப்பரா இருந்தது. நான் ஏன் இந்த அளவுக்கு அழுத்தி சொல்றேன்னா, இத்தனை ஸ்டார் காஸ்டிங், இத்தனை டாப் ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படத்துல கூட எந்த இடத்துலையுமே ஹீரோயிசம் எதுவுமே இல்லாம ஸ்டோரிக்கு என்ன வேணுமோ அதை தெளிவான மீட்டர்ல நமக்கு ஆடியன்ஸை தெளிவா என்கேஜ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த விஷயம் மலையாள சினிமால காம்ப்ரமைஸே இல்லாம பண்றாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டாரா வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஸ்டோரிக்கு என்ன வேணுமோ அதை தாண்டி எதுவுமே பண்றது இல்லை. இப்போ லாஸ்ட் டைமா நம்ம ஒரு படம் பார்த்தோம், ஆவேசம், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டோரிக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹீரோயிசம் ஃபகத் ஃபாசிலுக்கு இருந்தது. அது ஸ்டோரி அது கரெக்டாக டிமாண்ட் பண்ணிச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த படத்தை. அந்த படம் செம்மையாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பரான படம், நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். இந்த மாதிரி மலையாள சினிமாவில் எந்த அளவுக்கு ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பா தமிழ் சினிமா பார்த்து கத்துக்கணும். ஏன்னா இந்த தமிழ் சினிமாவில் பெரிய பிரச்சனையா நான் பார்க்கறது இதுதான். ஸ்டோரிக்கு வேல்யூவே இல்லாம ஹீரோவை கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ஹீரோ சென்ட்ரிக் சப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அந்த ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு வேல்யூவை கிரியேட் பண்ண முடியும்னு ஒரு டைரக்டரை வந்து பிளான் பண்ணி நம்ம ஆடியன்ஸ் நம்ம கிட்ட திணிக்கிறாங்க அப்படிதான் சொல்லணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம லோகேஷே எடுத்துக்கலாம். அவருடைய ஃபர்ஸ்ட் படம் மாநகரம்
அந்த மாதிரி ஒரு கதையை வந்து இதுக்கப்புறம் அவரே பண்ணுவாரான்னு கூட தெரியல. மாநகரம் அவ்வளோ சூப்பரான ஒரு இன்டர்லிங்க்டு ஒரு சப்ஜெக்டை சூப்பராக தெளிவாக நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுத்த மிஸ்டர் லோகேஷ் அதுக்கு அடுத்தடுத்த படங்கள்ல டைல்யூட் ஆயிட்டார். உண்மையாவே எதனால அவர் டைல்யூட் ஆயிட்டார்னா, அதுக்கு அடுத்தடுத்த படங்கள் மெயின் ஹீரோவை டச் பண்ணி அந்த ஹீரோக்கு ஏற்ற மாதிரி கதையை வந்து டைல்யூட் பண்ணி கதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்யூட் ஆகி அந்த ஹீரோ சென்ட்ரிக் சப்ஜெக்டாக அதை மாற்றி அதுக்கு ஏற்ற ஒரு ஸ்க்ரீன் பிளேவை கிரியேட் பண்ணி அதுக்கு ஏற்ற ஒரு விஷயங்கள் பண்ணுறதுனாலேயே தமிழ் சினிமாவில் டைரக்டர்ஸ் வந்து ஸ்டோரியை அந்த அளவுக்கு வேல்யூபிளான ஒரு ஸ்டோரியாக மாற்றி நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ண மாட்டுறாங்க. இது வந்து கண்டிப்பாக தமிழ் சினிமா மலையாள சினிமாவை பார்த்து கற்றுக்கிட்டே ஆகணும். இப்போ மலையாள சினிமா இந்த ட்ரெய்லர் எடுத்துக்கோங்க, எத்தனை ஸ்டார்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டார்ஸ் வந்து எனக்கான ஹைப்டு சீன்ஸ்லாம் இல்லை, எனக்கான மாஸ் சீன்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியில் வந்து யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்டோரி என்ன டிமாண்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து அந்த ஸ்டார்ஸ் எல்லாருமே அவ்வளோ அழகாக நடிக்கிறாங்க. பட் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ஸ் அப்படி பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை. அதை கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அவங்க ஸ்டோரிக்குள்ளே வந்து அந்த ஸ்டோரியில் கரெக்டாக மெர்ஜ் ஆகி அந்த ஸ்டோரியை ஆடியன்ஸுக்கு ப்ரெசென்ட் பண்ணால் மட்டுமே அடுத்த தமிழ் சினிமா கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழ் சினிமாவை பற்றி? இப்போ இருக்கிற மலையாள சினிமா வரக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நான் யோசிக்கிறது கரெக்டு தானா இல்லை நான் கொஞ்சம் ஓவராகவே திங்க் பண்ணுறேனாங்கிறது எனக்கே தெரியும். பட் இது நான் யோசிக்கிற விஷயம் இதுதான். தமிழ் சினிமா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் இதை தான் பார்க்குறேன் நினைக்கிறேன். மித்தபடி இன்னைக்கு இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். நிறைய பெரிய ஸ்டார்ஸ் சூப்பராக அவங்களுக்கு கொடுத்த அந்த கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ட்ரெய்லர்லேயே நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக இது படத்தில் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு. ஆகஸ்ட் 15 படம் வரப்போகுது, கண்டிப்பாக பார்க்கலாம். பார்த்து என்னால் எவ்வளோ சீக்கிரம் ரிவ்யூ கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஓகே, இதுதான் இன்னைக்கான வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களை வந்து சேரும். Until bye from Why Not Reaction.